பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆசிர்வதித்து காப்பதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் தயவும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் ஆண்டவராக உமது பிள்ளைகளாக நாங்கள் ஒருமித்து இம்மட்டுமாய் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை ஆசிர்வதித்து எங்களோடு கூட பேசின தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் அருளக்கூடிய சத்தியத்தை நாங்கள் கவனமாக கேட்டு படித்து அதன்படி நாங்கள் செய்கைக்காரராய் மாற எங்களுக்கு உதவி செய்யுமாய் கேட்கின்றோம். இந்த ஆலய ஆராதனைகளை ஆசிர்வதித்து தாரும். பொழுது சாய்ந்த அந்த நேரம் ஆயிற்று. யார் அன்றைக்கு போவோம் ஆண்டவரை, நித்திய ஜீவவசனங்கள் உம்மிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக நீதாமே எங்களோடு கூட பேசும்போது எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எறியட்டும். இந்த நாமம் மகிமைப்படட்டும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்க வண்ணமாகவும் ஜெபமாலை கீர்த்தனையில் 53வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனை எண் 53. கார் இருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனே உம் மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனே உம் மாதயவே தயவு. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே காமல் மானிடரானது மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனே உம் மாதயவே தயவு. தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம் மனுடரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனே உம் மாதயவே தயவு. விந்தை விதந்தனில் வந்தவனே வானவனே நாங்கள் தந்தையின் அன்பை கண்டது உந்தன் மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனே உம் மாதயவே தயவு. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, கிருபை தயவுள்ள பிதாவே, தேவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் திருவசனத்தை கட்டளையிட்டு அதில் உடைய திருச்சித்தத்தையும் கரையேற வழி எங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தினக்கு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம்.
தேவர்களை கிருபாகாட்சமை நோக்கி பார்த்து உம்முடைய திருவசனத்தை அடங்கிய உச்சிதமான பாதங்களுக்கு நன்றாய் தெரிய பண்ணவும், நம்முடைய திருவசனத்தை பரிசுத்தமாக எண்ணிக்கொண்டதை கவனமாக கேட்டு படித்து அதற்கு ஏற்றபடி செய்து நடக்க ஆவியினுடைய வரங்களை தந்தல வேண்டும் என்று உமது நேசகுமாரன் கத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய வேத பகுதியை வாசி கவனமாக கேட்போம். அது யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 17வது வசனம் முடிய, தரிசன ஆகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் துவங்கி, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானதுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அவள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானதுக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்த தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களில் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள். அப்போது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கக்கூடியவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்போது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தில் தோய்த்து வைத்தவர்கள் ஆனபடியால் இவர் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதுமில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாது உஷ்ணமாவதுகள் மேல் படுவதுமில்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார் என்றார். வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய பராமனை விசுவாசிக்கின்றேன். அது ஒன்றான குமாரனாகிய நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய பராமனுடைய வலது பற்றி இருக்கார். அடுத்து ஜூனில் ஒரு மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம்சோய்த்ததிலும் நித்திய ஜீவன் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நம்ம இன்னும் மட்டுமல்ல, நமது மரணம் மட்டும் நிலைத்திருக்க எல்லாம் வல்ல தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 312வது ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 312. ராக்காலம் பெத்லகே மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர், கர்த்தாவின் தூதன் இறங்க விஞ்சோதி கண்டனர். 312வது ஞானப்பாட்டை பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். Davidin vamsam uridomei Kristus aderam,
பாலனை காண்பேன் என்றுரைத்தானாச்சாரமே வேறோராம் தோட்டத்தான் அதூதரோடு தோன்றியே கர்த்தாவை போற்றினார். மாவுலகத்தில் ஆண்டவா நீர் மாயாளவே பூமியில் சமாதானமும் நல்லோர்க்கு ஈகுவே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரை உம்மை விசுவாசிக்கிற இளைஞர் நிரப்பி அன்பின் தெய்ய மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சத்தை தேவரீர். எங்களுடைய பசுத்த வசனத்திலே பசுத்த மக்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாசிகளே, இந்த ஆண்டினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை, இந்த ஆண்டு முழுவதும் வேதத்திலுள்ள அதிசயங்களை காணும்படி கர்த்தர் நம்முடைய கண்களையும் இருதயத்தையும் செவிகளையும் செய்த கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தரின் என்று சொல்லி ஒரு காரியத்தை சிந்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய கரம் அப்படி என்று சொல்லி முதலாவது எடுத்தோம். கடவுளுடைய கரத்துக்கு பிறகு கடவுளுடைய கண்கள், கடவுளுடைய கால், காது, வாய், தோள், இருதயம், மனது, சித்தம், அக்கினி, நேரம், கற்பனைகள் என்று சொல்லி ஒரு 14 வாரங்கள் தொடர்ச்சியாக இதை நாம் சிந்தனை செய்தோம். இந்த நாளிலே கர்த்தருடைய சிம்மாசனம், கர்த்தர் ஆளுகை செய்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. அப்போ அவருக்கு சிம்மாசனம் ஒன்று வேண்டும் அல்லவா? அவருடைய இருக்கை, அந்த இருக்கையை தான் இந்த நாளிலே 15வது வாரமாக சிந்தனை செய்ய போகின்றோம். இதுக்கு பிறகு அடுத்த ஆண்டு வெள்ளிக்கிழமைகளிலே இன்னொரு தலைப்பை குறித்து சிந்தனை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு ஞானத்தை தர வேண்டும். ஆவியானவருடைய ஏவுதலினால் புதிய காரியங்களை குறித்து சிந்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்காக ஜெபியுங்கள். உங்களால் முடிந்தால் இந்த காரியத்தை குறித்து நீங்கள் எங்களோடு கூட பேசுங்கள் என்று சொல்லி சொல்லுங்கள். நாம் அதை குறித்து ஜெபித்து அந்த காரியத்தை குறித்து நாம் சிந்தனை செய்வோம். கர்த்தரின் சிம்மாசனம். ஒவ்வொருவருக்கும் அமர்வதற்கு ஒரு நாற்காலி உண்டு. அது ஓட்டையாகவும் இருக்கலாம், உடைச்சலா இருக்கலாம், அது மரமா இருக்கலாம், தகரமா இருக்கலாம், விலை உயர்ந்ததாக இருக்கலாம், விலை தாழ்ந்ததாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய சிம்மாசனம் எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் சிந்தனை செய்ய போகின்றோம். மிகவும் புகழ் பெற்ற, பல விருதுகள் பெற்ற கி ரங்கராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை எழுதக்கூடிய ஆசிரியர் ஒரு கதை ஒன்று எழுதினார். மிக பிரசித்தி பெற்ற புகழ் பெற்ற ஒரு கதை, நாற்காலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. அந்த காலத்தில் நாற்காலி எல்லாம் கிடையாது. அதனால ஒரு நாற்காலி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பெருசாக எழுதுவார். அது நாற்காலி செய்யணும்னு நினைக்கும் போது அவருடைய உறவினர் ஒருவரும் எனக்கும் ஒரு சேர்த்து ஒரு நாற்காலி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாற்காலிக்கு செய்கிறதுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க. அதுக்கு மரத்தெல்லாம் பற்றியெல்லாம் பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் இருந்தது முக்காலி தான். அதில் உட்கார தெரியாமல் உட்கார்ந்தா கீழே விழுந்துருவாங்க. இந்த சூழ்நிலையில் முதல் நாற்காலி வந்துருச்சு. இவர் வீட்டுக்கு வந்துருச்சு, அவர் வீட்டுக்கு வந்துருச்சு.
அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நாள் அந்த ஊரில் இந்த பெரியவர் செத்து போயிட்டார். செத்து போன உடனே யாரோ எங்கேயோ போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. நாற்காலியில் உட்கார வச்சு அந்த பிணத்தை இறுதி சடங்குலாம் செய்யணும் அப்படின்னு நினச்சி அவர் எங்கே போய் பார்த்தாரு தெரியல. நாற்காலி வேணும்னோடனே இவர்கிட்ட கரெக்டு ஞாபகம் வந்தது, இவர்கிட்ட நாற்காலி இருக்க போய் கேட்கலான்னு சொல்லிட்டு இவரிடத்துல வந்து நாற்காலி வேணும், அந்த பெரியவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு. முடியாதுன்னு சொல்ல முடியாது, நாற்காலி இல்லைன்னு சொல்ல முடியாது. நாற்காலி உங்கள் வீட்டில் இருக்குது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா நாற்காலி கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாற்காலி அவர் கொண்டு போய் இப்போ எரிச்சா புதைச்ச பிறகு அந்த நாற்காலி ஒரு வீட்டுக்கு வந்துடுச்சு. அந்த கழிவெல்லாம் சுத்திகரித்த பிறகு அந்த நாற்காலி கிட்ட எல்லாம் யாருமே போகிறதுக்கு பயப்படுறாங்க. திரும்பமா அந்த ஊரில் ஒரு மரணம் வருது. திரும்பமா மக்கள் வந்து ஒரு இடத்த கேட்குறாங்க, நாற்காலி கொடுங்க, செத்து போயிட்டாரு, அவர் உட்கார வைக்கணும். அப்போ அந்த வீட்டில் இருந்த அவங்க பையன் சொல்கிறான், இதே மாதிரி நாற்காலி இன்னொன்று எங்கள் மாமா வீட்டில் இருக்குது, அவர்கிட்டே போய் வாங்கிக்கோங்க, அவர் உங்களுக்கு தரேன்னு சொன்னார். அவர் வீட்டில் போய் கேட்ட உடனே அவர் தந்துட்டார். அதெல்லாம் முடிஞ்ச உடனே இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த குடும்பம் போய் அந்த வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போனால் வீட்டில் நாற்காலி இல்லை. அப்போ கேட்குறாங்க என்னன்னு. அப்போ அவங்க மாமா சொன்னார், அந்த நாற்காலியை நான் ஊருக்கே கொடுத்துட்டேன், நீ யார் செத்தாலும் அதில் உட்கார வச்சு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதான் அந்த நாற்காலியுடைய கதை. கி ரங்கராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு விருதுகள் பெற்ற ஒரு கதாசிரியர் எழுத கதை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எஸ்தருக்கு எழுத புத்தகம் 1 அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தா, ராஜாவாகிய ஆகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்க தன் ராஜ்யத்தில் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான், நாற்காலியில் உட்கார்ந்து இருந்தான். 1 ராஜாக்கள் புத்தகம் 10வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசித்த போது, இந்த ராஜா தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தை செய்வித்து அதை பொன் தகட்டினால் மூடினான். தந்தம், ஐவரி, அந்த தந்தத்தை பொன் தகட்டினால மூடி வைத்துதான். இன்னொன்று சொல்லணும்னு சொன்னா, சங்கீதங்கள் புத்தகம் 132 சங்கீதம் 11 வசனம் சொல்லுது, உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன். உன்னுடைய வாரிசு உனக்கு அடுத்தது அவன் தான் சேர், உன் சேர் அவனுக்கு தான். அதனால தான் இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா வாரிசு சண்டைகள், நாற்காலிக்கு போட்டிகள். உட்கார்ந்த நாற்காலியை விட்டு யாரும் எழுந்திரிக்க மனசு இல்லை, நாற்காலி கெட்டியமாக பிடிச்சிக்கிறது. ஏன்ச்சா எங்க இன்னொருத்த வந்து உட்காந்துருவானோ அப்படின்னு. நான் உட்கார்ந்தா எனக்கு அடுத்தது என்னுடைய வாரிசு, அது அரசியலாக இருந்தாலும் சரி, அது திருச்சபையாக இருந்தாலும் சரி, எனக்கு பின்னாடி இவன் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். யாத்ராகம் புத்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தா, அப்போ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் அரைக்க அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்க முதல் பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களுடைய தலையிட்டு அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னது மன்றி, நீ சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்த ராஜாவா இருந்தாலும் சரி, உன் வீட்டில் எந்திரக்கல்ல எந்திரம் அரைக்கிறக்கூடிய அடிமை பெண்ணா இருந்தாலும் சரி, தலைப்பிட்டான தலை ஈற்று அனைத்தும் அழிந்து போகும். தண்டனை அனைவருக்கும் ஒன்று, அனைவருக்கும் உண்டு. தண்டனையில மாறுபடாது. அவன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருந்தான், இவன் அடிமையா இருந்தான், அதனால கொஞ்சம் வித்தியாசம் என்று சொல்லி பார்க்க முடியாது. A கிளாஸ் பி கிளாஸ் எல்லாம் அங்கே மாற்ற முடியாது. சாத்தானுக்கு சிம்மாசனம் உண்டா? உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14வது அதிகாரம் 12 to 15 வசனம். ஏசாயா 14.
அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்கள் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தில் நான் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்று, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்திலே ஏறுவேன், உன்னதமானதற்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாயே. கடவுளுடைய சிம்மாசனத்துக்கு மேல நான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் தம் பிள்ளைகளுக்கு அந்த சிம்மாசனத்தை தரன்றாரு, அது எனக்கு தானே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிசாசானவன் இந்த சிம்மாசனத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது கடவுள் என்ன செய்யறாருன்னா அவனை தள்ளி விடுகின்றார். அதான் விடிவெள்ளி, தள்ளப்பட்ட தூதன் லூசிஃபர், சாத்தான். இப்ப அவன் என்ன செய்யறான், எனக்கு கிடைக்காத இந்த சிங்காசனத்தை ஒரு மனுஷனுக்கு நீங்க கொடுக்கிறதா என்று சொல்லி, இப்ப மனிதர்களை துன்பப்படுத்தி அவன் அந்த சிம்மாசனத்தை பிடிக்காதபடி தடை செய்வதுதான் சாத்தானுடைய வேலை. இது எப்படின்னு சொன்னா, ஒரு அழகான பெண் இருக்கிறா, ஒரு வாலிபன் அவளை காதலிக்கிறான், ஆனா அவ காதலை ஏற்றுக்கொள்ளல, இவன் சுத்தி சுத்தி வரான், கடைசியில வெறுத்து போய், நான் இவ்வளோ உன்னை நேசிக்கிறான், நீ என்னை நேசிக்கலையேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறானா, அவன் மூஞ்சில ஆசிடை ஊற்றி அவன் மூஞ்சி அகோரப்படுத்திடுறான். என்னன்னா, எனக்கு கிடைக்காத இவளை யாருக்குமே கிடைக்கக்கூடாது. பத்திரிகையிலலாம் நீங்க படிப்பீங்க இந்த செய்தியை. இதே போலதான் சாத்தான் எனக்கு கிடைக்காத இந்த சிம்மாசனத்தை இந்த மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று சொல்லி, யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று சொல்லி மனிதர்களை துன்பப்படுத்துகின்றான். சரி, இப்ப நம்ம கேட்போம், கர்த்தருடைய சிம்மாசனம் எங்க இருக்கு? வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 66வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. மத்தேயு 5வது அதிகாரம் 35வது வசனம். பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேம் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம். ஆகவே வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 7வது அதிகாரம் 49வது வசனம் வாசித்தா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது, எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள், நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? அப்போ கர்த்தர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் என்று சொல்லும்போது, அது மேல உட்கார்ந்து இருக்காரு, பூமியில ஒரு கால் படுது. 1 ராஜாக்கள் புத்தகம் 22வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தா, அப்போது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்தில் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதை கண்டேன். சிம்மாசனத்திற்கு 2 பக்கத்திலே ஆட்கள் நிற்கின்றார்கள். 2 நாளாகமம் புத்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனம். அப்போது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தர் தம்முடைய சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். இந்த 2 வசனம் ஒரே வசனம் தான். சங்கீதங்களின் புத்தகம் 9வது சங்கீதம் 4வது வசனம். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கின்றீர். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி சிங்காசனத்துல உட்கார்ந்து அவர் தன்னுடைய தீர்ப்பை எழுதுகின்றார். சங்கீதங்கள் புத்தகம் 11வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கின்றார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனு புத்திரரை பார்க்கின்றது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. சங்கீதம் 47:8. தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகின்றார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனம் மேல் வீற்றிருக்கின்றார். ஆமா, நீங்க சொல்றீங்க சிங்காசனம் சிம்மாசனம் சிங்காசனம் சிம்மாசனம் சொல்றீங்களே, அதை யாருங்க பார்த்தது? நீங்க போய் பார்த்தீங்களா? இதை பார்த்தவர் யார்? இதை பார்த்தவர் ஏசாயா. ஏசாயா 1 அதிகாரம் 1 வசனம்.
உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். ஏசாயா பார்க்கின்றார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சகரியா 6வது அதிகாரம் 13வது வசனம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார், இவ்விரண்டு நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது. பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இரக்கம் 10,000 இருந்தது. இப்போ கர்த்தருடைய சிம்மாசனம் வானத்தில் இருக்கு, பூமி அவருக்கு பாதப்படி. இதை யார் பார்த்தது? ஏசாயா பார்த்தாரு. அவர் வஸ்திர தொங்கலால் அவர் உட்கார்ந்து இருக்கார். வஸ்திர தொங்கலால் ஆலயம் முழுவதும் நிறைந்திருந்தது. அப்படி உட்கார்ந்துன்னு அவர் என்ன செய்யறார்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை விரிவாக சொல்லுகின்றேன். சிங்காசனத்தின் முன்பு என்ன நடக்கிறது? நியாய தீர்ப்பு நடக்கிறது. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. வெளிப்படுத்துற விசேஷத்தை நம்ம வாசிக்கிறோம். 7வது அதிகாரம் 11வது வசனத்தில் தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டிருந்தார்கள். சிங்காசனத்துக்கு முன்பாக முதலாவது தொழுது கொள்ளுகின்றார்கள். கூர்த்தோலையை பிரித்து ஓசனா 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 என்று ஆர்ப்பரிக்கக்கூடியது, பரிசுத்த 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 பரிசுத்தர் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கக்கூடிய சத்தங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியினுடைய கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போல இருந்தது. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தின் மிகுந்த அதிகாரத்தை அதற்கு கொடுத்தது. 20வது அதிகாரம் 11வது வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறதையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பில் நம்ம படித்தோம், நியாய தீர்ப்பின் ஞாயிறுல. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவன் என்றும் பரிதபிக்கப்பட்டவன் என்றும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறை இல்லை என்று சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யனாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கோ வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் நேசிக்கிறவர்கள் என்று எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப, இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அவரோடு அமர்ந்து சிங்காசனத்திலே அமரும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது தான் இன்னைக்கு வாசிக்கேட்ட பகுதி, பீடத்தறிய வாசிக்கேட்ட வேத பகுதி. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9லிருந்து 11 வசனத்துல சிங்காசனம் முன்பாக முகங்குப்புற விழுந்து தாழ பணிந்து கொண்டிருக்கவங்க இவங்க யார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவருக்கு முன்பாக பணிந்தவர்கள்
குனிந்தவர்கள் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியால் ஆனவதாமே உடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார் என்று சொல்லப்பட்டது. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், வெள்ளை அங்கியை தரித்து இருக்கக்கூடியவர்கள். அதை தான் யோவான் காட்சியாக பார்க்கின்றார். இன்று வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து நீதிபதியாய் நியாயாதிபதியாய் ஆளுகை செய்யக்கூடிய ஆண்டவர் இந்த தேவனை நான் தரிசித்து அவரோட கூட இருக்க வேண்டும் என்று சொன்னா, இந்த காட்சியை பார்த்தவர் இன்னொருவர் ஸ்தேவான். அவளை கல்லெறிந்து கொல்லப்படும் போது வானத்தை நோக்கி பார்க்கும்போது வானங்கள் திறந்து பிதாவினுடைய வலது பக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய பிதாவினுடைய வலது பக்கத்திலே இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்து கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போறான். உட்கார்ந்து தான் இருந்தாரு, அவர் ஏன் ஏஞ்சார்? இன்னைக்கு ஒருவர் வருகிறார் என்று சொன்னா நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அவரை வரவேற்பதற்காக எழுந்து நின்று அவரை வரவேற்பதை போல இயேசு ஸ்தேவானை எழுந்து நின்று வரவேற்கின்றார். அதை தான் இந்த வசனங்கள் சொல்லுகிறது. அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்போது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தில் தோய்த்து வைத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவர் சேவிக்கிறவர்கள், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். எனக்குள் வாசமாயிருக்கக்கூடிய ஆண்டவர். அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம், வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதை திறந்த அவனுக்குள் நான் பிரவேசித்து அவனோடு வாசமாயிருப்பேன். அந்த வாசமாயிருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட தங்கி நின்று நம்மை வழி நடத்தி பாதுகாத்து கடவுளை கிருபையிலே இன்றும் என்றும் வாழ தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவரே, தொடர்ந்து 15 வாரங்களாக உம்முடைய கரங்களையும் கண்களையும் ஆளுகையும் நாங்கள் பார்ப்பதற்கு நீ செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் ஞானத்தினால் எங்களை நிரப்பும், அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து உமது வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி எங்களை ஏவி எழுப்பியல வேண்டுமா எங்களை அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிற சுவாமி. ஆமேன். பரமண்டல எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனில் அப்பத்தி இன்று தாரும், என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல நிப்பாட்டிலும் மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதரும், தீமிதி ரட்சித்துக்கொள்ளும், ராஜ்ய வல்ல மகிமை என்ன நினைக்க முடியல சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் நாம் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு வழக்கம் போல காலை ஆலய ஆராதனை நடைபெறும். 31ஆம் தேதி நள்ளிரவு 11:45 மணிக்கு புது வருட துவக்க ஆலய ஆராதனை நடைபெறும். அடுத்த வெள்ளிக்கிழமை ஆலய ஆராதனை நடைபெறாது. அதற்கு பதிலாக சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகையினுடைய ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து ஆலய ஆராதனை ஜெபசந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞான பாட்டு புத்தகத்திலே 32வது ஞான பாட்டை பாடுவோம். ஞான பாட்டு எண் 32. அறுப்பிருக்கும் போல் மகிழ்ந்து பாடுங்கள், நம்மை ஆற்றும் நன்மை முன்னிலையிலே சூரியன் அத்தன்மை விளங்கும் பிள்ளையே ஆதி அந்தமே. 32வது ஞான பாட்டை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம்.
மாசோரியானதாய் விளங்கும் பிள்ளையே ஆதியந்தமே ஆதியந்தமே தெய்வீக பிள்ளையே அன்புள்ள இயேசுவே ஓமானாட்களேக நெஞ்சை தேற்றுமே நீரேயாதரேக நானுமாயாண்டினே என்னை சேருமே என்னை சேருமே பிதாவின் தயவும் குமாரன் பட்சமும் பாவத்தைகளேகும் நாம் கேட்டோதேகில்லார் ஆனாலும் ஏகவேகும் வழியை ஆண்டவர் கொண்டு பண்ணினார் கொண்டு பண்ணினார் மெய்யாய் மகிழவே வாழ்வேது இயேசுவே ஆகேவானோர் பாடும் சங்கீதமின்பமே ராஜாவின் ஊரில் ஆடும் மணிகளோசையே படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களை வழி நடத்தினவரே, எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களோடு கூட பேசினவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கின்றோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை நிறைவேற்றி ஆஸ்வத்து வழி எங்கள் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தாவே, உமது சத்தியத்தில் எங்களை பரிசுத்தமாக்கும். உமது வசனமே சத்தியம். பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவாகிய பரபிரபுவின் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவனுடைய அளவில்லாத இரக்கத்தின்படி உமது வசனத்தை எங்களுக்கு கொடுத்து அதை கொண்டு எங்களுக்கு ஒரு சபையாக கூட்டி சேர்த்து வளர்த்து வருகிற பிதாவான தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நம்முடைய திவ்ய வசனத்தை நன்றி அறிந்த மனதோடு ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நடக்கதை கொத்ததாக்கி விசுவாசம் நம்பிக்கையிலும் சிநேகத்திலும் மென்மேலும் வளர்ந்து கடைசியிலே நித்திய மோட்சத்தை அடைய தேவனுக்கு பரிசுத்தாவை கொடுக்க வேண்டும் என்று உமது நேசகுமாராக எங்களாதே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக.
ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் எடுத்து உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக 306வது ஞான பாட்டை பாடுவோம். ஞான பாட்டு எண் 306. ஈசாயின் வேரி நின்று பிதாக்கள் பூர்வமே உரைத்தபடி இன்று இராவிலே ஒரு துளி நமக்கு இதோ முளைத்தெழும்பி நன்றாக பூத்தது. 306வது ஞான பாட்டு.
நீர் காருமே சுவே மோச்சானதே ஓமாய் கொண்டாடே பாடே தோராய் நீர்காதோரே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதிரு. ஆமென். கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்னைக்கு ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென். பிராபனுக்கு ஸ்தோத்திரம்.